வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரான்ஸை வச்சு ஒரு பிக்கிள் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ எடுத்தேன். தோலெல்லாம் உரித்த உடனே இப்படி கொஞ்சமாக வெயிட் 1/4 கிலோ கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் உப்பு, மஞ்சப்பொடி, சில்லி பவுடரு, நான் வந்து மஞ்சப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி, சில்லி பவுடரு இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கல. கொஞ்சோண்டு வினிகர் போட்டு நான் வந்து ஊற வச்சேன். 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா இதை வந்து பொரிக்கணும். கொஞ்சமாக வறுத்து எடுத்தால் போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட நல்லெண்ணெயில் வெந்தயம் சேர்த்தேன். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா இது எல்லாம் ஒரு ஸ்டேஜில் வதங்கிட்டு வேகட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு, மஞ்சள் பொடி, சில்லி பவுடரு, காயப்பொடி, கொஞ்சம் வினிகரு எல்லாம் சேர்க்க போகிறோம். பார்ப்போம். மசாலா வந்து நம்ம பிரான்ஸில் பிடிச்சி அது வறுத்து எடுக்கும் போது இதில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா கெடாமல் இருக்கும், அதுக்காக தான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இதில் மசாலா என்னென்னா உப்பு, மஞ்சள் பொடி, பெப்பர் சேர்த்தேன். எப்போவுமே காஷ்மீர் மிளகு பொடி இருக்குது தெரியுமா, அது சேர்த்திங்கன்னா தான் நல்ல கலரும் கொடுக்கும், கொஞ்சம் உரப்பும் கம்மியாக இருக்கும். உரப்பு வேணும்னா இது கூட காஷ்மீர் மிளகு தூளும் நம்ம வெறும் தனி மிளகா இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் ஏன்னா இது பூண்டு இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிரான்ஸ் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வினிகரும் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன் நான், அப்போ தான் கெடாமல் இருக்குங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் காயப்பொடியும் நம்மளோட லாஸ்ட்டாக வெந்தய பொடியும் நம்ம சேர்க்குறோம். இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் வேகட்டு. வினிகர் பார்த்திங்கன்னா நிறைய சேர்க்க மாட்டேன், கொஞ்சம் 1 ஸ்பூன் போதும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த பிரான்ஸு இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்மளோட காயப்பொடியும் வெந்தய பொடியும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாம் சேர்ந்தாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் மிதந்து அப்படியே இருக்கணும். அப்போனா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம நல்ல ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் அடைச்சி வைக்கணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் வைக்கணும், இல்லைட்டா இதாயிரும். ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய ஊறுகாய் ரெடி ஆகிட்டு. இதேமாரி நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டோம். தொக்கு, கருவேப்பிலை தொக்கு, தக்காளி தொக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டோம்னா இது எப்படியும் பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு வரைக்கும் வரும். சிக்கன் ஊறுகாய், ஊர்லேருந்து வரும்போது சிக்கன் ஊறுகாய், சூரை மீன் ஊறுகாய், நாகூர்கோயிலே எல்லா ஊறுகாயும் போட்டு நம்ம கொண்டு வந்துடுவோம். ஸோ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, டேக்.